என்ன குழம்பு செய்கிறதுனே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சாதத்துக்கு கூட ஒரு வடகம் வச்சோ அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கூட. இப்போது தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கூடவே 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேங்க. அதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணலாம். அந்த டைமில் எண்ணெயில் முழு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து குழம்பு கூட கத்திரிக்காவும் நல்லா கொதிச்சு வரணுங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்பளம் அல்லது ஒரு முட்டை வறுவல், முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.